மேசராசிக்காரர்களிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும். மேசராசிக்காரர் உங்க கூட இருக்காரு, அவருடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி நடந்துக்கிறது, மேசராசிக்காரரை கைக்குள்ள போட்டுக்கிறது எப்படி, அல்லது மேசராசிக்காரர் மனதை கவர்வது எப்படி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் ஆகிறது எப்படி, மேசராசிக்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அவங்க கூட பழகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப மேசராசிக்காரங்களை பத்தி நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளும் மேசராசிக்காரங்களா பிறந்திருக்கலாமே அப்படின்னு ஏக்கப்படக்கூடிய அளவிற்கு மேசராசிக்காரர்கள் நல்லவர்கள். அப்ப அவங்க கிட்ட பழகுறதுல நாம ரொம்ப ஒரு நுணுக்கமா சில முறைகளை கையாண்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா அவங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம். ஒரு படத்துல உங்களை கரெக்ட் பண்றது எனக்கு எப்படின்னு தெரியவே இல்லைங்க அப்படின்னு நடிகர் ஆர்யா கேட்கிற மாதிரி, மேசராசிக்காரங்களை எப்படி கரெக்ட் பண்றது, எப்படி அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கிறேன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறீங்க. ரொம்ப ஈஸி. அந்த விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். மேசராசி அப்படின்னாலே உற்சாகப்படுத்தக்கூடிய ராசி அப்படின்னு பேரு. அதனால இந்த ராசிக்காரங்க எப்பயுமே அதிக உற்சாகத்தை விரும்புவாங்க. அப்ப மேசராசிக்காரர் மனசுல நீங்க இடம் பிடிக்கணும்னா அவர்கிட்ட எப்பயுமே நீங்க மோட்டிவேட்டடா இருந்தாலே போதும். அவரையும் மோட்டிவேட் பண்ணணும், அல்லது நீங்க மோட்டிவேட்டட் பர்சனா உற்சாகமா சுறுசுறுப்பா எப்பயுமே ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரருக்கு பிடிச்சு போயிடும். மேசராசிக்காரர்கிட்ட அப்படித்தான் நீங்க பழகணும். மேசராசியினுடைய குணாதிசயங்கள் என்ன, மேசராசிக்காரர்கள் ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க, அவங்க எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்க, நீங்க அவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுங்கிறத சொல்லித்தரேன். மேசராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். இது மேசராசிக்காரங்களே பார்த்துட்டு ஆமா நம்ம இவ்வளவு நாளா இதெல்லாம் எதிர்பார்த்தோம்ல, என்ன இப்படி கரெக்டா சொல்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு மேசராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மேசராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மற்ற அத்தனை பேருக்கும், உங்களோட சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கு அனுப்பிங்க, வேறுபா என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுங்க. மேசராசிக்கார தொடர்புடைய அத்தனை பேரும் இந்த வீடியோவை பாருங்க. மேசராசிக்காரங்களினுடைய மிகச்சிறந்த ஒரு குணாதிசயம் என்ன தெரியுங்களா, இந்த தேன் எடுக்கும்ல தேனி, அது எப்படி சுறுசுறுப்பா எப்ப பார்த்தாலும் இயங்கிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட சும்மா இருக்கவே முடியாது மேசராசிக்காரவங்களால. மேசராசிக்காரங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா எதுவும் செய்யாம கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொன்னாலே போதும், அதுவே பெரிய தண்டனை. ஒரு மருமக இருக்கு, மருமக வீட்டுக்கு வந்தோன்னா மாமியார் இல்லம்மா நீ எந்த வேலையும் பார்க்க வேணாமா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனை. அப்ப மேசராசி மருமகளா இருந்தா என்ன செய்யணும், வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும். வேலைனாக்க டார்ச்சர் பண்ற டிஸ்டர்ப் பண்ற வேலை இல்லை, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகப்படுத்துற மாதிரியான வேலைகள். அதே மாதிரி ஆபீஸ்ல மேசராசி இருந்தாருன்னா ஏதாவது ஒரு வேலை அவருக்கு கொடுத்துட்டே இருக்கணும். நண்பரா இருந்தாங்க அப்படின்னாக்கா அவர்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு ஒன்று அவர் புத்தகம் படிக்க வைக்கணும், அல்லது அவர் ஏதாவது படிச்ச புத்தகத்திலிருந்து நம்ம ஏதாவது கேள்விகளை கேட்டு அவர்கிட்ட பேசி ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். சும்மாவே இருக்க மாட்டாங்க மேசராசிக்காரங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது, அதாவது வெட்டியா நேரத்தை போக்குறது அவங்களுக்கு பிடிக்காது. வெட்டித்தனமா அப்போ மேசராசிக்காரர் யாராவது பிடிக்கலன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டித்தனமா யாராவது இருந்தா அவங்கள பிடிக்காது. இப்ப மேசராசிக்காரர் மனசுல இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யணும், நீங்களும் சுறுசுறுப்பா இருக்கணும். யாரெல்லாம் சுறுசுறுப்பா இருக்காங்களோ அவங்க எல்லாம் மேசராசிக்காரர் மனசுல இடம் பிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க பிரயோஜனமான வேலைகளை ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். இப்ப மேசராசி பொண்ணா கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா வீட்டுல அதை தூக்கி அங்க வைக்கும், அதை தூக்கி இங்க வைக்கும், வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. டிவி தூக்கி அந்த பக்கம் போடுவாங்க, சோஃபா தூக்கி இந்த பக்கம் வச்சிருவாங்க. காலையில ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளில போயிருப்பார், சாயந்தரம் வந்து வீட்டை பார்த்தாக்கா வீடே வேற மாதிரி மாறி இருக்கும். அதை அழகுபடுத்தி எளிமைப்படுத்தி ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் அவங்களுக்கு. இதான் மேசராசி. அதனால மேசராசிக்காரங்களோட நீங்க பழகணும் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும் பாருங்க. மேசராசியினுடைய சிந்தனைகள், பொதுநல சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாளருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது மற்ற நபர்களை விட அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு வைங்களேன். தன்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா மேசராசி தான். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு மேசராசிக்குமே பொருந்தி போகும். அப்ப எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது நீங்க மேசராசிக்கார்ட்ட கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அவங்கள பழி வாங்கலாமா, இவங்களை பழி வாங்கலாமா, அவங்கள திட்டலாமா, இவங்களை திட்டலாமான்னு ஏதாவது நீங்க ஒரு பிளானிங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப மேசராசிக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களை பிடிக்காது, ஒதுக்கிடுவாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரையும் மேசராசிக்கு பிடிக்குமே. அப்ப மேசராசிக்கார்ட்ட ஒருத்தர் பழகணும்னா உண்மை உள்ளவர் தான் பழகலாம், வஞ்சகம் சூது உள்ளவர் பழகவே முடியாது. உண்மையான நபர் தான் பழகலாம். இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். மேசராசி உங்களை ஒதுக்குறாங்கன்னா சும்மா இல்ல, மேசராசிக்காரங்க நல்லவங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாறணும். ஆமா, பிரச்சனைன்னு யாராவது தன்னை நம்பி வந்துட்டாக்க மேசராசிக்காரங்க அவங்க உயிரே போனாலும் அவங்களை காப்பாற்றுவாங்க பாருங்க. நம்பி ஒருவரை சாகும் வரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் தான், காப்பாற்றக்கூடிய குணம் படைத்தவர் தான் மேசராசி.
மேசராசிக்கு அப்படி ஒரு குணம் இருக்குது. அப்ப மேசராசிக்காரர் உங்க ஃப்ரெண்டா இருந்தாரு, எல்லாருக்கும் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க இப்ப ஏன் தேவையில்லா பிரச்சனை தலையிடுற அப்படின்னு மேசராசி திட்டினீங்க, அத்தோட முடிஞ்சு நட்பு உங்களுக்கும் இருக்கும். ஏன் நீ எல்லாரும் பிரச்சனையும் தலையிடுற, எல்லாருக்கும் காப்பாத்துற, எல்லாருக்கும் நல்லது பண்ற, எல்லாருக்குமே சரி பண்ணி விடுற, ஏன் இப்படி எல்லாம் கேட்டு அவரை போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது பேசக்கூடாது. நீங்களும் 4 பேர் ஒண்ணு, நீங்க 4 ஒரு பிரச்சனை தீர்த்து வைங்க, மேசராசிக்கு பிடிச்சிப்போம். இல்ல 4 ஒரு பிரச்சனையை கொண்டு அவங்கள்ட்ட கொண்டு கொடுங்க, இதை தீர்த்து வைங்க, அதை சரி பண்ணி வைங்க அப்படின்னு கொண்டு கொடுங்க, அப்பயும் உங்களை பிடிக்கும். மேசராசிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கங்க. மேசராசி மனசுல ஈஸியா இடம் பிடிக்கலாம். இப்போ காதல் பண்ணக்கூடியவர்கள்லாம் எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் நான் சொல்லித்தரேன். தொழில வேலை வாய்ப்பு அது எப்படி, ஒரு அம்மாவா மேசராசி இருந்தா எப்படி நீங்க பாத்துக்கணும், எப்படி நீங்க அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் எல்லாம் சொல்லித்தரேன். ஒரு கணவன் மனைவியா மேசராசி இருந்தா எப்படி அவங்க மனசுல இடம் பிடிக்கிறது எல்லாம் சொல்லித்தரேன். இதெல்லாம் முடிச்சு இப்போ மேசராசி A to Zன்னு ஒரு வீடியோ வெளியாக போறேன். பட்டைய கிளப்போகுது, அவ்வளவு தகவலோட A to Z. அது 2 மணி நேரம் வரும் அந்த வீடியோ. எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் A to Zன்னு அடிக்க போறேன் வீடியோ. அது வந்து முழுக்க அத்தனை டீட்டெயிலும் வச்சு பண்ண போறோம். A to Z 2 மணி நேரம், ஒரு வீடியோவே 2 மணி நேரம் வரும். அது மாதிரி வீடியோக்கள் வரப்போகுது. இப்ப இந்த வீடியோ வந்து ஒரு ராசி நபர்களின் மனதில் இடம் பிடிப்பது எப்படிங்கிற தலைப்புல இது 12 ராசிக்கும் 12 வீடியோ. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் வீடியோ வரும். இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 21ஆம் தேதியா ஜனவரி, இதுல இருந்து நமக்கு வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் 12 ராசிக்கும் வீடியோ வரும். அதுக்கப்புறம் தான் அந்த A to Z வீடியோ வெளியாகும். மேசராசியை நீங்க இப்ப முழுசா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம மேசராசியில பிறந்திருக்கலாம்னு கண்டிப்பா நீங்க ஏங்குவீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நபர் தான் மேசராசிக்காரங்க. 12 ராசியில முதன்மையான ராசி பாருங்க. ராசியிலையும் முதன்மையா எடுத்தோன்னே மேசராசி தான் 12. இவங்களும் மேன்மையா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, முன்னுக்கு இருக்கணும்னு நினைப்பாங்க. இயல்புல ரத்தத்திலே ஊறி கிடக்கு மேசராசிக்காரங்க நீதிமான்கள். அவங்கள்ட்ட பஞ்சாயத்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஃபேமிலி பஞ்சாயத்தை அருமையா தீர்த்து வைப்பாங்க. மேசராசிக்காரங்க தீர்க்க முடியாத சிக்கலை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அழகா தீர்த்து வைப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இப்போ பிள்ளைங்களுக்குள்ள ஏதாவது சண்டை போட்டாங்க அப்படின்னா மேசராசி அம்மாவோ மேசராசி அப்பாவோ இருந்தா கம்ப்ளைண்ட் அப்பா கிட்டவோ அம்மாட்ட அந்த மேசராசிக்காரங்கள்ட்ட பண்ணுங்க, ஈஸியா வந்து தீர்த்து வச்சிருவாங்க. கொஞ்சம் கோவக்காரங்க தான், ஆனா கோவத்துல நியாயம் இருக்கும். வேற எந்த ராசிக்காரங்களையும் விடவும் மேசராசிக்காரங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கும். அது நீங்க கோவப்படுறாங்கன்னு நீங்க ஒதுங்கிடக்கூடாது. கோவப்பட்ட அடுத்த செகண்டே கோவம் மாறிடும். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தானா கோவமானாங்கன்னா ஒரு நிமிடமோ ஒரு நாளோ நிற்கும், அவ்வளவுதான். அப்புறம் அது மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா தானாவே இது மாறிடும். நீங்க அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னு அதுக்காக கடந்து அவங்கள பகிச்சுக்க கூடாது. அவங்க கோவப்பட்டாலும் நீங்க அவங்க கூட இருக்கணும். உறவுகளுக்கு சொல்றேன், மேசராசிக்காரங்க கோவப்பட்டாலும் நீங்க அவங்க கூட இருக்கணும். அவங்க எல்லாம் மறந்துட்டு பழையபடி சகஜமா மாறிடுவாங்க. இப்போ மேசராசிக்கு இன்னைக்கு வெளியாயிருச்சா, ரிஷபராசி 22ஆம் தேதி, மிதுன ராசி 23, கடகராசி 24ஆம் தேதி, சிம்ம ராசி 25ஆம் தேதி, கன்னி ராசி 26ஆம் தேதி, துலா ராசி 27ஆம் தேதி, விருச்சிக ராசி 28ஆம் தேதி, தனுசு ராசிக்கு 29 ஜனவரி 29, மகர ராசி ஜனவரி 30, கும்பராசிக்கு ஜனவரி 31, மீன ராசிக்கு பிப்ரவரி 1. வரிசையா டெய்லி வீடியோ வந்துடும் எல்லா ராசிக்கும். ஒவ்வொரு ராசியினரிடமும் அவங்க குணம் எப்படி, அவங்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். வேகமும் துடிதுடிப்பும் இருக்கக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள். யாரை வேண்டுமானாலும் எளிதில் நம்பி விடுவார்கள், நம்பிக்கை வச்சிருவாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டீங்க மேசராசிக்காரங்க, ஜென்மத்துக்கும் உங்க பக்கம் திரும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அப்புறம் ஒதுங்கிடுவாங்க. அதனால அவங்க ஈஸியா நம்பிடுவாங்க. யாரையா இருந்தாலும் அவங்கள நம்ப வைக்கிறது ரொம்ப ஈஸி. மேசராசிக்காரங்க அவ்வளவு வெள்ளந்தியான ஆளு. மேசராசி அவ்வளவு ஈஸியா நம்பிடுவாங்க, யாரையும் நம்பிடுவாங்க. ஆனா நம்பிக்கை துரோகம்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, நம்ம வேற நம்பினமே, வேற நம்ம நம்பின அளவுக்கு இல்லையேன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு, விலகிடுவார். அப்ப நீங்க என்ன செய்யணும், எப்பயுமே அவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் மேசராசிக்காரருக்கு பிடித்து போகும். மேசராசிக்காரரோட அன்பாக இருக்கலாம். மேசராசிக்காரருடைய பலவீனம்னு பார்த்தா கோபம் தான் பலவீனம். அவருடைய தவறை உணர்ந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், அவருக்கா ஒரு கோபம் உண்டாகுது. அந்த கோபம் நம்ம தப்பால கோவப்பட்டோம்னு ஒரு மேசராசிக்காரர் உணர்ந்துட்டாருன்னா, வயசுல சின்ன ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பதற்கு துணிந்து மன்னிப்பு கேட்பார். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போவாரு. அவர் தான் மேசராசிக்காரரு. அப்படி அவர் மன்னிப்பு கேட்கும்போது, என்ன சின்ன பிள்ளைட்டு பொண்ணோட வயசுக்கு ஒரு வாழ்த்தலாம் மன்னிப்பு கேட்கிற அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. மன்னிப்பு கேட்பாங்க அவங்க. அதான் சொல்றேன், அவங்க கோவப்படும் போது நீங்க விலகிறாதீங்க. கோவப்பட்டாலும் அவங்க கூடவே இருங்க. மேசராசிக்கு கோவத்தை அவங்களுக்கு உண்டாகிற கோவத்தை தாங்கிக்கிட்டு அவங்க கூட இருக்கிறவங்களை மேசராசிக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் மேசராசிக்கு பிடிச்ச செயல்.
மேச எப்பயாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை வரும்போது யாராவது மேசராசியா இருந்து மேசராசி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இப்போ வரல, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நல்லா வாயில் வந்தெல்லாம் திட்டுட்டான். நீங்க எதிர இருக்கிற அந்த இணையர் வந்து பேசாம இருங்களேன். 10 நிமிஷத்துல உங்ககிட்ட வந்து அப்படியே அமைதியாகி அப்படியே குழந்தை மாதிரி உங்ககிட்ட மாறி அந்த மேசராசி பேசியே தீருவாங்க பாருங்க. கட்டாயமா நடக்கும். நான் சொல்றது அப்படியே நடக்கும். 100க்கு 100%. நீங்க வீடியோ முழுக்க பாட்டு 100% எத்தனை சதவீதம் நீ மார்க்கே நீங்க கொடுக்கலாம். 100% நான் இப்ப சொல்றதெல்லாம் ஒண்ணு கூட பிசிறு தட்டாது, எல்லாம் பொருந்தி போகும். ஏற்கனவே மேசராசி நபர்கள் எப்படிப்பட்ட குணமுடையவர்கள், மேசராசி ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள், மேசராசி பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் வீடியோ வெளியாகின எல்லாரும் 100% மார்க் கொடுத்தீங்க. இதுவும் அதே மாதிரிதான் பொருந்தி போகும் பாருங்க. மேசராசிக்காரங்க தீர்க்கமா முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்துட்டா யாரு வந்து என்ன சொன்னாலும் அவங்க மாத்த மாட்டாங்க. இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு குணம். இந்த குணத்தை புரிஞ்சுக்கிறணும். அவங்க விளைவை பத்தி இந்த நம்ம வந்து தீர்க்கமா இந்த முடிவு இருக்கமே விடாப்படியா, இதனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு அந்த விளைவுகளை பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து பெரும்பான்மையான முடிவுகள் சரியாகத்தான் இருக்கும். மேசராசிக்காரர்கள் குடும்பத்திலோ அலுவலகத்திலோ ஒரு இடத்திலோ ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவுக்கு அவர்களுக்கு அனுமதி நீங்கள் கொடுத்து விட்டால், ஃப்ரீடம் கொடுத்து விட்டால், சுதந்திரம் கொடுத்து விட்டால் மேசராசிக்கு உங்களை பிடிச்சு போயிடும். மேசராசி அவ்வளவுதான். மேசராசிக்காரருக்கு உங்களை பிடிக்கணும்னா அவர் முடிவுக்கு வர விட்டுறணும். அவர் உங்கள் நலன் சார்ந்தும் சேர்த்து தான் முடிவெடுத்து வைத்திருப்பார். அவர் ஒன்றும் சுயநல முடிவு எடுக்க மாட்டாரு. எல்லாருக்கும் பொதுவான ஒரு நல்ல முடிவு தான் எடுத்து வச்சிருப்பார். மேசராசினா உழைப்பு உழைப்பு உழைப்புங்க. 28 வயசு வரைக்கும் நல்ல உழைப்பு இருக்கும். பெரிய பலன்கள் உண்டாகுமா அப்படின்னா 28லேருந்து 45 வயசுக்குள்ள பெரும் சாதனைகளை செஞ்சு முடிச்சிருவாங்க. 28 வயசு வரைக்கும் உழைப்பு இருக்கும், சின்ன சின்ன சாதனைகள் இருக்கும், அந்த ருசிகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 28லேருந்து 45 வயசுக்குள்ள அசைக்க முடியாத சாதனைகளை பண்ணுவாங்க. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா, அவ்வளவு ஒரு பிரமிப்பா நல்ல முறையில வாழ்ந்து வெற்றி பெற்று மிகச்சிறப்பாக பொலிவடையக்கூடியவர்கள் தான் மேசராசிக்காரர்கள். இப்ப சில மேசராசிக்காரங்க டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா வீடியோ பாருங்க, அப்பதானே தெரியும் ஏன் மேசராசிக்காரர் டவுன் ஆகிறாரு, என்னென்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கறது நான் சொல்றேன். முன்கோபம் இருக்கும் சில மேசராசிக்காரங்களுக்கு, முன்கோபம் இருக்கும். அது அவங்களுக்கு பலவீனம். எல்லா மேசராசிக்காருக்கும் இல்லை, சில மேசராசிக்காரருக்கு முன்கோபம் இருக்கும். அவருடைய கோபத்தில் ஒரு நியாயத்தை வச்சிருப்பாரா, அவர் கோபத்தில் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம அவர்கிட்ட திரும்ப பழகணும், அவருக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். மேசராசியினுடைய அதிபதியே செவ்வாய், சிவப்பு நிறம். சிவப்பு நிற தொடர்பான பொருட்களை நீங்க உங்களுக்கு வாங்கி கிஃப்ட் கொடுக்கும்போது மேசராசிக்கு ரொம்ப பிடிக்கும். மேசராசிக்கு பொதுவாக கிஃப்ட் பிடிக்கும், அது எந்த கலரா இருந்தா, ஆனா சிவப்பு கலரு கொஞ்சம் பிடிக்கும். மேசராசிக்கு சிவப்பு கலரு, பச்சை கலரு, அதுக்கப்புறம் வந்து அந்த மஞ்சள் கலரு, அதுக்கப்புறம் அந்த வாடாமல்லின்னு சொல்லுவோம்ல பிங்க் கலரு, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து 1-2 கலர் இப்ப நான் சொன்னது மேசராசிக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நான் சொன்னதுக்குள்ள கலர்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால கிரீன் கலர்லயோ, ஒரு ரெட் கலர்லயோ, ஒரு எல்லோ கலர்லயோ உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொண்டு போய், அதுவும் ரொம்ப கலைநயத்துவமான பொருள்களை வாங்கி கொண்டு போய் நீங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணா உங்களை ஆகா ஓகோன்னு கொண்டாடுவாங்க. ஈஸியா மனசுல இடம் பிடிச்சிடலாம். மேசராசி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு கலைநயம் மிகுந்த ஒரு பொருளை கொடுங்க, அவ்வளவுதான். எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் லைஃப்ல. மேசராசிக்காரர் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும், லவ்வரா இருந்தாலும், ஒய்ஃபாவோ, உங்களுடைய ஹஸ்பண்டாவோ, உங்க அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா ஒரு மேசராசி இருந்தா அடாடாடா வாழ்க்கை சூப்பரா கொண்டாடலாம், அருமையா கொண்டாடலாம். நீங்க மேசராசியை பத்தி புரிஞ்சுக்கிறாம அவங்க எப்பயாவது கோவப்பட்டாக்கா அதுக்கு மட்டும் கடந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கோவக்கிறதுலாம் கோணம் இருக்கும். மேசராசி எப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் பறந்துடும். சிவப்பு தொடர்பான வேலைகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் பாருங்க மேசராசிக்காரங்களுக்கு. இப்போ மேசராசி பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா அந்த சிவப்பு தொடர்பான பணிகளுக்கு அந்த பிள்ளைகளை தயார் பண்றது நல்லது. இப்போ கட்டுமான தொழில்கள் அது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டது மேசராசிக்கு. மேசராசியில ஒரு டாக்டர் உண்டானா அடா அந்த பேஷண்ட்டை அப்படித்தான் கவனிச்சுக்கிடுவார். மேசராசி பிள்ளைங்கள மருத்துவத்துக்கு படிக்க வைக்கலாம், மருத்துவராக வேலை பார்க்கலாம். விளையாட்டுத்துறையில சில பேருக்கு ஆர்வம் இருக்கும். எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் விளையாட்டுத்துறையில ஆர்வம் இருக்காது, சில பேருக்கு ஆர்வம் இருக்கும். அப்போ விளையாட்டுக்கு போகலாம். அதிகாரம் பண்ண பிடிக்கும். ஒரு 70% மேசராசிக்காரங்களுக்கு அதிகாரம் பண்ண பிடிக்கும். அப்போ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். இப்போ மேசராசி பிள்ளை மனசுல இடம் பிடிக்கணும்னா அந்த பிள்ளைய நீங்க இப்படிதான் டைரக்ட் பண்ணணும். அந்த பிள்ளை அதுக்கு தான் ஆசையும் கூட படும். மலை சார்ந்த இடங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கும். அடிக்கடி டூர் அழைச்சிட்டு போங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா. இல்ல குழந்தைகள் இருந்தாங்கல்ல, மேசராசினாவே குழந்தை தாங்க, அது எனி டைம் குழந்தைங்க. 90 வயசானாலும் அது ஒரு குழந்தை தாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க மேசராசியை பத்தி? மேசராசி குழந்தை. அது மலை சார்ந்த இடங்கள், அந்த காடுகள், அப்படியே அந்த மலைச்சாரல்கள், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்கள் ரொம்ப பிடிக்கும். அழைச்சிக்கிட்டு போங்க, அப்ப ஈஸியா இடம் பிடிச்சிடலாம்ல. மேசராசி பிள்ளை வீட்டுல டென்ஷனாவே இருக்கு, டக்குன்னு ஒரு டூருக்கு அழைச்சிட்டு போயிருங்க.
தூக்கிட்டு போயிருங்க டூருக்கு, அவ்வளவுதான், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். ரியல் எஸ்டேட் பண்ணலாம் மேசராசிக்காரங்க, சிவில் இன்ஜினியரிங் வீடெல்லாம் கட்டி வியாபாரம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் புகழ் சேர்க்கும் அவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு. இப்போ மேசராசி மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஒரு சண்டை பிரச்சனை ஏதோ உண்டாயுது, டக்குன்னு முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருங்க. புருஷனா இருந்தாலும் சரி, புருஷனை முருகன் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருங்க. மேசராசிக்காரு வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் தான். சில மேசராசிக்கு முருகன் தான் ஸ்பெஷல்னு தெரியாது. முருகனை வணங்கிக்கிட்டே வந்தா எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் அந்த மேசராசிக்கு கிடைக்கும். சில மேசராசிக்காரங்களுக்கு தெரியாது, முருகன் கோயில் அவ்வளவு பெரிய வைப்ரேஷன் அப்படிங்கிறது தெரியாது. முருகன் தான் மேசராசிக்கு கண் கண்ட தெய்வம். இப்போ உங்க மேசராசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சஸ்பென்ஸா ஒரு முருகன் கோயிலுக்கு கூட்டு போய் அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனையை செஞ்சு அவங்களை அங்க பிரார்த்தனை பண்ண வைங்க. முருகன் கோயிலுக்கு அடிக்கடி அழைச்சிட்டு போங்க மேசராசிக்காரங்களை. இப்படி ஆயிருவீங்க, நீங்க ஃப்ரெண்டா, நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க, நல்ல சூப்பர் ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க. இப்படி 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 எல்லாம் ஆயிருவீங்க. அதுவும் கணவன் மனைவியா இருந்து காதலன் காதலியா இருந்தா உங்க காதலனோ காதலியோ முருகங்களுக்கு அடிக்கடி அழைச்சிட்டு போங்க மேசராசிக்காரங்களை. வாழ்க்கை அப்படி சிறப்பா இருக்கும். மேசராசிக்காரங்க மனசுல இடம் பிடிச்சிடலாம். இதுல சூப்பர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இதெல்லாம் ஜோதிட ரீதியாக, அறிவியல் ரீதியா, அனுபவ ரீதியா, ஆன்மீக ரீதியா எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிக சிறப்பா பிரம்மாண்டமா மனசுல இடம் பிடிச்சிட்டு போயிடலாம். மேசராசிக்காரங்களை மனசுல இடம் பிடிக்க முடியலன்னா என்னங்க அது? உங்க காலேஜ்ல எல்லாம் மேசராசியில படிச்சுட்டு இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் கோவப்பட்டு இருப்பீங்க. மேசராசிக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும் சில நேரம். அது ஸ்டூடெண்டா இருக்கிற டைம்ல முணுக்குன்னு கோவம் வரும், மூக்குக்கு மேல டக்குன்னு டக்கு டக்குன்னு மறைஞ்சிடும். அது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நீங்க கோவப்படும் போதுதான் பாக்குறீங்க, மறையும் போது பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, நீங்க அடிக்கடி முருகங்களை அழைச்சிட்டு போங்க, அந்த கோபம்லாம் இருக்காது. இயற்கையை ரசிப்பதிலே ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ராசி எதுன்னு கேட்டா அது வந்து மேசராசி தான். நீங்க செல்போன்ல இயற்கை காட்சியை காமிச்சாலே உட்காந்து அதை அவள் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு போட்டோ காமிச்சாலே அது அவள் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இயற்கை காட்சிகள், இயற்கையை ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் பேசிக்கிட்டு இருங்க. இப்போ காதலன் காதலி சண்டை, ஒரு பார்க் அழைச்சிட்டு போங்க, காலாரம் நடந்துக்கிட்டு 2 பேரும் பேசுங்க, சண்டை சமாதானம் ஆகுதா இல்லையா பாருங்க. ஒரு வாக்கிங் கூப்பிட்டு போங்க உங்க பொண்டாட்டியை, சண்டை சமாதானம் ஆகுதா இல்லையா பாருங்க. மேசராசி பொண்டாட்டி வாக்கிங் போங்க கூப்பிட்டுக்கிட்டு, அவ்வளவுதான். நிஜமாங்க நான் சொல்றது. உங்களுக்கு என்ன எல்லாமே ஜாதகம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவு அற்புதமா இருக்கும். தலைமை பொறுப்பிலே இருப்பது மேசராசிக்கு பிடிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குடும்பத்தினுடைய தலைமையை மொத்தத்தையும் மேசராசிக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அருமையா இருப்பாங்க. இப்ப மேசராசிக்காரங்க மாமியார் இருந்தா மாமியார்ட்டே பொறுப்பு கொடுத்துருங்க, மருமக பொறுப்பு எடுத்துக்காதீங்க. மருமக மேசராசியா இருந்தா மருமக கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க. இப்படி இப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்ல. எந்தவித பிரச்சனையும் எந்த சவால்களையும் எதையும் தைரியமாக கையாளக்கூடிய நபர்கள். வரலாறு படி நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகப்படி செவ்வாய் அப்படிங்கிறது போர்க்குணம் கொண்ட கடவுள், போருக்கான கடவுள். அப்ப மேசராசியினர் செவ்வாயினாலதான் ஆளப்படுகிறார்கள். ஆட்சி, செவ்வாயினுடைய ஆட்சி தான் மேசராசிக்கு இருக்கு. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமும் இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கையோட தைரியமா இதை எடுத்துட்டேன், நான் அந்த காரியத்தை முடிச்சே தீர்வேன்ட்டு அவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து அவங்க செயல்படும் போது பாதியில போய் அதுனால முடியாது, இது முடியாது, அது முடியாதுன்னா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி ஒன்னால முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்யணும் உத்வேகப்படுத்தக்கூடிய வேலைகளை பார்த்தால் மேசராசிக்காரர்களிடம் நீங்க நல்பெயர் வாங்கி விடலாம், நல்ல பெயர் வாங்கி விடலாம். ரொம்ப அற்புதமாக நீங்கள் மேசராசியோட ஃப்ரெண்ட் ஆயிரலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் செய்யணும். மேசராசிக்காரங்களோட நட்பு வச்சுக்கிறவங்க ரொம்ப நல்லதுங்கிறேன். ஏன் தெரியுங்களா? அவங்க நிறைய புதுசா கத்துக்குருவாங்க, புதிய புதிய அனுபவங்கள் இருக்கும், நமக்கும் புது புது அனுபவங்களை உருவாக்கி கொடுப்பாங்க. நிறைய புதிய அனுபவங்களை நாம சந்திக்க முடியும். மேசராசிக்காரங்க அவங்களுக்கு வேலைனாலும் புதுசு தான், டூர்னாலும் புதுசு தான். ஒருத்தரை காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த காதலையும் புதுசா அவங்க காதலிக்கிறாங்க, புது ஆளை காதலிக்கிறீங்களா, அதுல புதுமைகள் அடிக்கடி புதுமை புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. வெரைட்டி, எல்லாமே வெரைட்டியா தான் இருக்கும். சாப்பாடா அதுல வெரைட்டி தான். அது சாப்பாடு இப்போ ஒரு மேசராசிக்காரர் சமையலராகவும் இருக்கலாம். மேசராசிக்காரர் சமைச்சாரு ஒரே மாதிரி சமைக்க மாட்டார், வேறையா ட்ரை பண்ணுவார், வேறையா சமைப்பாரு. மேசராசிக்காரர் தெரியுமா உங்களுக்கு? மேசராசிக்காரர் சமைக்கலாம், சமையலராகவும் போகலாம். மேசராசிக்காரரு ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் சமையலுக்கு மேசராசிக்காரரை கூப்பிட்டீங்கன்னா பிரிச்சு எடுத்துட்டு வர சமையல் பிரமாதமா, சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்கும். மேசராசிக்காரோட நட்பு வச்சுக்கிட்டா புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அப்படி மேசராசிக்காரங்களை நண்பராக்கிக்குங்க. இனிமே நம்ம மேசராசியில பிறக்க முடியாது, என்ன பண்றது, நம்ம பிறந்துட்டான். கேட்க மேசராசியா பிறந்திருக்கலாமே நமக்கு ஒரு ஆர்வம் வருந்தா, இனி ஒன்றும் பண்ண முடியாது, என்ன செய்யறது. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு இயல்பாவே அவங்களுக்கு பயங்கரமான ஆற்றல் இருக்கு. ஒரு ஆற்றல் 2 ஆற்றல், பலவிதமான திறமை இருக்கும், பலவிதமான ஆற்றல். டைலரிங் தெரியும்,
கோலம் போட தெரியும், சமைக்க தெரியும், ஆளுமை தெரியும், குழந்தை வளர்க்க தெரியும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருக்கும், கார்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், அதுக்கான அறிவு இருக்கும். இப்படி பல அறிவு இருக்கும் அவங்களுக்கு. அரசு அதிகாரி ஆகிறதுக்கான அரசு வேலைக்கு போகலாம், அதுக்கடுத்து மேல் படிப்பாக படிச்சுட்டே இருக்கலாம். அந்த ஒரே ஆளுக்கு போல மைண்ட் செட் இருக்கும். கலைநய பொருட்களை ஆய்வு செய்யக்கூடிய மனநிலை இருக்கும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும், கோவிலுக்கு போகணும்னு தோணும், காதல் ரொம்ப நிரம்ப இருக்கணும்னு தோணும், 2-3 குழந்தைங்க பெத்துக்கணும் அப்படின்னு தோணும். ஒரே ஆளுக்கு இவ்வளவு இருக்கும், பல ஆற்றல் இருக்கும். இப்ப இந்த மேசராசியில இவ்வளவு ஆற்றல் இருக்குல்ல, 100% மேசராசி அத்தனை பேருக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கும். இதுல 50% பீப்புள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினாலேயே எல்லா ஆற்றலையும் வீணாக்கி கொள்வார். 50% மேசராசி ஆட்கள் தன் சோம்பேறித்தனத்தால் அல்லது தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று நினைத்து தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தாமல் அப்படியே பொசுங்கி போவார்கள். 50% மேசராசிக்காரர்கள் சரியான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காம இருக்கும். அது சில கரக கோளாறுகள் இருக்கு. அதை நான் போக உங்களுக்கு சொல்றேன், இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன கரக கோளாறுகள் அப்படிங்கிறது. 50% நாட்கள் ஆற்றல் படைத்தவர்கள் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரருக்கு கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். என்ன பிடிவாத குணம்னா, தான் விரும்பக்கூடிய காரியத்தை சாதிக்கிறதுக்கான பிடிவாத குணம் இருக்கும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வேணும்னா குழந்தை அது சாதிச்சு வாங்கும். இப்போ உங்க மனைவியா இருக்காங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அதை சாதிச்சு அவங்க டிசைன் பண்ணி தான் வீடு கட்டணும். மேசராசி மனைவியை கல்யாணம் பண்ண ஒரு நபர் உங்க இஷ்டப்படிலாம் நீங்க வீடு கட்டக்கூடாது, அவங்க இஷ்டப்படி தான் வீடு கட்டணும். அவங்க இஷ்டப்படி எல்லாம் பெருசா வேணும். பெட்ரூமா பெருசு, கிச்சனா பெருசு, அது பெருசு, இது பெருசு, எல்லாம் பெருசா தான் வேணும். மேசராசி விட்டுறனா அவங்க விரும்பக்கூடிய காரியத்தை முடிப்பதிலே அதிகமாக கவனமாக இருப்பார்கள். அதுவே அது பிடிவாத குணம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அது பிடிவாத குணம் என்றும் நம்ம ஆங்கிள் இருந்து சொல்லலாம். ஆனா மேசராசிக்காரங்க ஆங்கிள் அது பிடிவாத குணம் இல்லை, அது நான் அதை செய்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப அவங்க அப்படி செய்து காட்டுவேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட இணங்கி நம்ம போகணும். அந்த 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 இணக்கமான ஒரு சூழ்நிலையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா மேசராசி மனசுல இடம் பிடிச்சிடலாம். மேசராசிக்காரர் கொஞ்சம் குறும்புத்தனமானவர். நீங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தா ரொம்ப நல்லது. மேசராசிக்காரராக இருந்தால் ஒரு நகைச்சுவை காட்சி படங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. திரைப்படம் நல்லா ரசிப்பாங்க, நல்லா அருமையா ரசிப்பாங்க மேசராசிக்காரங்க. குறும்புத்தனமான ஒரு செயல்களை ரசிப்பாங்க. அதுவும் குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். மேசராசிக்காரரை நீங்க ஏதோ கோமாய் சண்டை ஆயிடுச்சு அப்படின்னாக்க 2 குழந்தைங்க இருக்கிறத கொண்டு அழைச்சி விட்டீங்கன்னா போதும், அந்த குழந்தைங்களை பாட்டு அந்த கவலையை மறந்துடுவாங்க. மேசராசிக்காரங்களுக்கு குழந்தை போல மனம் இருக்கும், குழந்தைகளையும் பிடிக்கும். சாதாரண விஷயத்தை கூட வேடிக்கையான விஷயமாக மாத்துறதுல அருமையான திறன் கொண்டவர்கள் தான் மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர்களுக்கு நகைச்சுவை தன்மை இருக்குது. அப்ப சுத்தி இருக்கிறவங்களும் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாக இருந்தால் கவலையை மறந்து மகிழ்ச்சி அடைஞ்சு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப உருன்னு ஒரு ஆளு புருஷனா கிடைச்சிட்டா அப்போ பெரிய பிரச்சனை அந்த பொண்ணுக்கு. மேசராசி ஆணை விட பெண்ணுக்கு நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தி. எந்த நேரமும் சந்தோஷமாக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ உம்மனா முஞ்சிம்பா அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா அவ்வளவுதான், லைஃப் டேஞ்சரா போயிடும். மேசராசி பெண்ணுக்கு அதை விட பெரிய கவலையே வேண்டாம், அது பெரிய கவலையா போயிடும். இப்போ மேசராசி பெண் மனசுல இடம் பிடிக்கணும் என்ன பண்ணணும், அந்த கணவர் எப்பயும் ஜாலியா இருக்கணும், ஜாலி பண்ணணும், அல்லது அந்த பெண் ஜாலிக்கு இவர் ஒத்துழைப்பு தரணும், ஒரு நகைச்சுவை திரைப்படங்கள் பார்க்கணும், அல்லது நகைச்சுவையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தரணும், எந்த நேரமும் சந்தோஷப்படுத்தணும், அடிக்கடி கிஃப்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் சந்தோஷமா இருக்கலாம், அப்பதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். காதல் ரொமான்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பழைய காலத்து முறைப்படி தான் அணுகுவாங்க நம்ம மேசராசிக்காரங்க. பழைய காலத்து முறைப்படினா உதாரணமா இப்போ ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணை தெய்வமா மதிப்பாங்க. காதல் ரொமான்ஸ் இது பண்ணும்போது பெண்ணை தெய்வமா மதிச்சு அந்த பொட்டு வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, பொட்டு வைக்கணும், சேலை கட்டணும், இப்படிலாம் இருக்குல்ல, தகாத வார்த்தைகள்ல பேசிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பாங்க. கஷ்டம் தராத வகையில பார்த்துக்குவாங்க அந்த பெண்ணை. மேசராசி ஆண் லவ் பண்றாருன்னா தன்னால முடிஞ்ச எல்லா உதவியும் அந்த பெண்ணுக்கு செய்வார். அந்த பெண்ணை கஷ்டப்படுத்த மாட்டாரு. அந்த பெண்ணை ஒரு மகாராணி போல அவர் ஒரு ராணி போல அவர் நடத்தி கொள்ளுவார். ஒரு மேசராசி ஆண் அவர் இதுல இப்ப நான் சொல்ல சில பேர் மேசராசின்னு அவரை கல்யாணம் பண்ண சில பேர் என்ன நினைப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லையே புரிச்சு, அப்படி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க. மேசராசிக்கார ஆண் தன் மனைவியிடம் தன் பாசத்தை கூட கோபமாகத்தான் காட்டுவார். அதுதான் இதுல உள்ள ட்விஸ்ட். கொஞ்சம் கோபமா இருப்பாரு, கோபம் உடையவராக இருப்பாரு. பல விஷயத்துல அவருக்கு ஆர்வம் இருக்கும். காதல் அப்படின்னு வரும் பொழுது ரொம்ப ஆர்வமா இருப்பாரு, நிறைய செய்வார், மனைவிக்காக நிறைய செய்வார்.
அதாவது தன் பாசத்தை கூட கோபமாக வெளிக்காட்டக்கூடிய ஒரு குணம் அந்த மேசராசி ஆணுக்கு இருக்கிற காரணத்தினால சில பேர் அவரை புரிஞ்சுக்க முடியல. மேசராசிக்கார ஆண் வந்து கோவப்பட்டாருன்னா அதை விட்டுருங்க, மனைவிமார்களே அதை விட்டுருங்க. அவர் நல்ல மனுஷன், தெய்வமா வச்சுக்கிடுவாரு. அந்த பழங்கால முறைப்படி அவர் வந்து பிராணநாதா அப்படிங்கிற அளவுக்கு அந்த இப்போ இந்த மாடர்ன் லவ் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். பழைய காலத்து லவ் தான் அவர் லவ் பண்ணுவார் மேசராசிக்காரர். ஏன்னா மேசராசியை லவ் பண்ணுற பொண்ணுங்களும் வந்து நிறைய பேர் வந்து இவர் ட்ரெண்டியாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறீங்க. அது பிளட்லேயே உள்ளது. அவர் எப்படி ட்ரெண்டியாக இருப்பார்? அவர் பழைய காலத்துப்படி தான் லவ் பண்ணுவார். அதனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கிட்டா தான் ரொம்ப நல்லது. மேசராசிக்காரர்களை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே சரி, வாழ்க்கை துணையாக பெறுகிறீர்கள் என்றால் அது அதிர்ஷ்டம். மேசராசிக்காரர் தன்னை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல அதிக அளவு அந்த இணையரையும் அவர் நேசிப்பார். அதிக அளவு அற்புதமாக நேசிப்பார். மேசராசிக்காரர் போட்டி என்று வந்து விட்டால் ஆளா போய் நிற்பார். எங்க வந்தாலும் சரி, போட்டின்னு வந்துருச்சுன்னா ஆளா போய் நிற்பார். ஜெயிச்சே தீரணும். அவர் முதல் ஆளா நிற்பார். அவர் கடினமான போட்டிகளா இருந்தாலும் நிற்பார். அவர் பின்வாங்க மாட்டார். ஏன்னா சவால் அவருக்கு பிடிக்கும். அவர்கிட்ட போட்டி போடக்கூடிய மேசராசி கிட்ட போட்டி போடக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கொஞ்சம் வந்து விளையாட்டு திறனாகவும் இவர் இருப்பார். ஆனாலும் கவனமா அந்த போட்டியில முன்ன நிற்பார். வெற்றி பெறுவதுதான் குறிக்கோள் அப்படின்னு இருப்பார். எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே போட்டி இருக்கும். ரெண்டு பேரும் உட்காந்து பூ கட்டுறீங்க, அதுல போட்டி தான். ஓட்டப்பந்தயம் அதுல போட்டி தான். படிப்பு அதுல போட்டி தான். போட்டு பார்க்குறேன்பாங்க, அப்படி போட்டி தான். அன்பு பாசம் காட்டுறது போட்டி தான். இப்போ எழுத்த வீட்டில் இருக்காங்க, அவர் எந்திரிச்சு கோலம் போடுறாரா, இவர் எந்திரிச்சு கோலம் போடுறாரான்னு மேசராசி போட்டி போட்டு மேசராசி தான் முதல்ல கோலம் போடணும்னு நினைக்கும். மேசராசி தான் முதல்ல கோலம் போடும். மேசராசி தான் முதல்ல எந்திரிக்கும். அது மேசராசி போட்டிங்க. இதை வந்து நீங்க வந்து நீ அவங்களோட போட்டி போடுற, நீ எப்படி போட்டி போடுற, அதை பண்றத அப்படி சொல்லப்படாது மேசராசியை பார்த்து. அது இன்ட்ரெஸ்டா அதை லவ் பண்ணி அதை லைக் பண்ணி அதை வந்து அந்த மேசராசிக்காரங்க அப்படி இருக்கிறத அப்படியே விரும்பி போயிடணும். மேசராசிக்காரங்களுடைய போட்டி திறனை பார்த்துக்கிட்டு பேசாம விட்டுறணும். நீ ஏன் போட்டி போறலாம் போய் சொல்லக்கூடாது. போட்டி திறன் அவர்களை எல்லாவற்றிலும் சிறந்ததாக வைத்துக் கொள்வதற்கு அவர்களை தூண்டுகிறது. ஆமா, அதுவும் மேசராசி மனைவியா ஒருத்தர் இருந்தா அவர் எல்லா மனைவியையும் விட நான் சிறந்த மனைவியா இருக்கணுங்கிறதுக்கு எல்லா மெனக்கடலும் பண்ணுவார். தெரியுமா உங்களுக்கு? மேசராசி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஏங்க டெய்லி காலில் வந்து கும்பிடணும் மேசராசி பொண்ணு காலில், தெரியுமா? மேசராசி பொண்ணு அப்படி பார்த்துக்குவாங்க புருஷனை. ஆமா, ராசி சக்கரத்துல ராசிங்க மேசராசி. அந்த மேசராசியில பிறந்த பெண்ணுக்கு பேசவும் தெரியுங்க, வெளிப்படையா பேசக்கூடியவங்க, நல்ல பொறுமைசாலி, தலைமை பண்பு இருக்கும் பொண்ணுங்களுக்கு, நம்பிக்கை இருக்கும், நேர்மறையாக பாசிட்டிவா நினைக்கக்கூடியவங்க, உற்சாகமான செயல்பாடு இருக்கக்கூடியவங்க. மேசராசியில பிறந்திருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். உற்சாகமான செயல்பாடு தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. பொழுதுபோக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு மேஜிக் ஷோக்கு அழைச்சிட்டு போங்க மேசராசி பொண்ண, பிடிக்கும். ஆமா, ஒரு பைக்ல உட்கார வச்சு அழைச்சிக்கிட்டு போங்க. பைக்ல உட்கார வச்சு போறதுக்கு 12 ராசி பொண்ணுங்கள்ல ரொம்ப பிடிச்சது மேசராசி பொண்ணுக்கு தான். ஆமாங்க, சும்மா ஊர் சுத்தனா மேசராசி பொண்ணுக்கு. நீ என்ன ஊர் சுத்துற, அதை பண்ற இதை பண்ற அதெல்லாம் கேட்கப்படாது. இப்ப மேசராசி பொண்ணு ஷாப்பிங் அழைச்சிட்டு போங்க. மேசராசி பொண்ணு ஏதாவது கடைக்கு போறாங்களா, நீங்க அவங்க கூட கடைக்கு போங்க, பிடிக்குங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க மேசராசி பெண்ணை கல்யாணம் பண்ணவங்களா? நல்லா வாழலாம், அருமையா வாழலாம், நல்ல வாழ்க்கையை சில பேர் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. மேசராசி பெண்ணை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மேசராசி பெண் என் மனசுல இடம் பிடிங்க. லவ் பண்றவங்களுக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த வீடியோ பதிவு. மேசராசி பெண்கள் தான் என்ன நினைக்கிறார்களோ அதை பிடிவாதமாக வெளிப்படுத்திக் கொள்வார்கள், வெளிப்படுத்தி சாதிப்பார்கள். மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை வெளியில சொல்லுவாங்க. அதனால அதை புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப மனசுக்குள்ள வச்சுக்கிட்டுலாம் போராட்டிக்கலாம் இருக்க மாட்டாங்க. மேசராசி பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வெளியில சொல்லிடுவாங்க. அது சில பேர்லாம் வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. அதாவது ஒரு ஒரு லவுடாவே, ஒரு அதிகாரமாவே எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி செய்யணும், எனக்கு இதை வாங்கணும், இப்படி சொல்லுவாங்க. எனக்கு இது தேவை அப்படிங்கிறத, அதாவது காயப்படுத்தி ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சொல்றதுல ஒரு அழுத்தம் திருத்தம் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு பிடிவாதம் இருக்கும் சொல்றதுல. பிடிவாதம்னா அழுது அடம் பிடிச்சு அப்படி இல்லை. அது சொல்றதுலேயே நம்ம அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துறணுங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய விருப்பத்தை நம்ம கிட்ட சொல்லுவாங்க. மேசராசி பெண்கள்
தன் மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துவாங்க. அவங்க வெளிப்படையா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நாம அவங்கள நீ என்ன இப்படிதான் கேட்கற, அதை சொல்ற அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, பொதுவா மேசராசி பெண்ணு குறையே சொல்லக்கூடாது. குறை சொன்னா போதும். அது மேசராசி பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட பத்தி குறை சொன்னீங்கன்னா அது அதை விட டேஞ்சர். அது பண்ணவே கூடாது. எல்லார்ட்டையும் அன்பா பழகக்கூடிய நபர். இப்போ மேசராசி பெண்ணை கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசும். அப்ப அன்பா பேசும்போது அந்த பொண்ணு சந்தேகப்படக்கூடாது. மேசராசி பெண் எனக்கு கணவன்கிட்டே அன்பா பேசுவாங்க. வேறு ஆண்கள் அவங்க அண்ணன் தம்பியோ அல்லது கணவனோட அண்ணன் தம்பியோ வெள்ளந்தி எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க. அப்ப கணவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நீ என்ன எல்லாத்தையும் நல்லா பேசிக்கிட்டு இருக்க, அவனோட நிறைய பேசிடுவாளோ, இவங்கிட்ட போன் நம்பர் வாங்கி பேசிடுவாளோ, இப்படிலாம் யோசிக்காதீங்க. மேசராசி எல்லாத்தையும் சகஜமா பேசுவோம். ஆனா புருஷங்கிட்ட காதலனுக்கிட்ட பேசுற பேச்சு வேற. அவர்கிட்ட பேசுற மாதிரி எல்லாத்தையும் பேச மாட்டாங்க. மொத்தம் எல்லாத்தையும் அன்பா பேசுவாங்க. இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மேசராசி மனசுல நீங்க ஈஸியா இடம் பிடிச்சிடலாம். மிகவும் அன்பா பழகக்கூடியவர்கள், உதவும் மனப்பான்மை உடையவர்கள். காதலை பொறுத்தவரை மேசராசி பெண்கள் இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்த காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். மனசுல அவ்வளவு ஆசை வச்சிருப்பாங்க. எதையுமே மறைச்சு வச்சுக்காம தனக்கு தெரிஞ்ச தனித்துவமான முறைகள்ல தன் இணையர்கிட்ட தன் துணையை கவர்வதற்காக எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார்கள். தன் துணையை கவர்வதற்காக உடுத்துவார்கள். தன் துணையை கவர்வதற்காக பொட்டு வைப்பார்கள். தன் துணையை கவர்வதற்காகவே தான் அந்த உடுப்புகள்ல மாற்றங்கள், ஆடை மாற்றங்கள்லாம் உண்டாக்குவாங்க. அவர் தன்னை கவனிக்கணும், அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி உடைகளை உடுத்துவாங்க. நல்ல பிள்ளைங்க மேசராசி பொம்பளை பிள்ளை, நல்ல பொண்ணு மேசராசி பொண்ணு காதலியா கிடைச்சா அட என்ன போங்க நீங்க. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அது? அந்த முன்கோம் வரும், எப்பயாவது வரும். அதை வச்சுக்கிட்டேவா டார்ச்சர் பண்றது? எப்பயாவது ஏதாவது ஒன்று சொல்லி போடும். டக்குன்னு சாரி பண்றோம், டக்குன்னு சாரி கேட்டுறோம். ஏதோ ஒரு தவறுதல் பண்ணும் தான் மேசராசி பொண்ணு. அதுக்காக எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கு. தனது துணையை கவனிக்க வைப்பதும் தனது துணையை கவனிப்பதும் அதில் அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா மேசராசி பெண். மேசராசி ஒரு நெருப்பு ராசி. மேசராசி நெருப்பு ராசி. அப்போ அந்த நெருப்புக்கு உண்டான பண்புகளும் இருக்கும். அதாவது பொய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது. பொய் பேசுறவங்க, பித்தலாட்டம் பண்றவங்களை இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க நேர்மையானவங்க. பாருங்க, ரொம்ப 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 மேன்மையானவங்க, நேர்மையானவங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு பிடித்தமா இருக்கும். பிளஸ் இவங்களுக்கு மேசராசி பெண்ணுக்கு தனுசு ராசி, சிம்ம ராசி இதெல்லாம் பொருத்தமா அமைகிறது ரொம்ப பொருத்தம். என்கிட்ட ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, மேசராசி பொண்ணு தனுசு ராசி பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், நல்லது நீங்க. ஓகே, ரைட்டு. ஆனா நான் மேசராசி பொண்ணு, நான் தனுசு ராசி ஆன கல்யாணம் பண்ணி நல்லா இல்லையே அப்படின்னாங்க. இங்க வாங்க தங்கமே, இங்க வாங்க. மேசராசி பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால தனுசு ராசி ஆணுக்குத்தான் ரொம்ப நல்லது. நீங்க கல்யாணம் பண்ணது தனுசு ராசி ஆன, அவரோட கேரக்டர் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்ப மேசராசி பெண்ணை பத்தின சொல்றேன். மேசராசி பெண்ணு தானே உயர்வு. இப்ப உயர்ச்சி குணம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாருன்னா யாருக்கு லாபம்? அவருக்கு தான் லாபம். அதாவது மேசராசி பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால, உங்களை கல்யாணம் பண்ணதுனால அவருக்கு தான் லாபம் அதிகம், அவருக்கு தான் பாசம் அதிகம். உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து பாசம் கிடைக்கும் நான் சொல்லவே இல்லையே. தனுசு ராசியை கல்யாணம் பண்ணலாம், அவருக்கு லாபம், உங்களுக்கு லாபமா அப்படின்னா என்ன? நீங்க கொடுக்குற அன்பு இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத. மேசராசி பெண் கவனிக்கிற மாதிரி, மேசராசி பெண் கொடுக்குற மாதிரி எந்த 12 ராசியில எந்த ராசியுமே இல்லையே. அப்புறம் எப்படி உங்களுக்கு அன்பு கொடுக்கறதுக்கு எங்க இல்லவே இல்லையே. 12 விட்டு நம்ம 13 14 புதுசா கண்டுபிடிச்சாதான் உண்டு. இருக்கிறதே 12 ராசி தானே, ஆளே இல்லையே உங்களுக்கு. அதனால மேசராசி பெண்ணை தனுசு ராசி நபர் கல்யாணம் பண்ணா தனுசு ராசி ஆணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் இந்த பாசத்தை நிறைய உணர்வாரு. ஆனா அவர் பாசத்தை கொடுப்பாருன்னு இந்த வெடுக்குன்னு விழுகிறதும்பாங்கல்ல, அந்த குணங்கள்லாம் சில நேரங்கள்ல உண்டாகி போயிடும். 50% மேசராசிக்காரர்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்த இவ்வளோ நேரம் சொன்னதுல பொறுமைங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு இருக்கவே இருக்காது, ஒரு 50% நபர்களுக்கு. அப்ப அவங்க மனசுல இடம் பிடிக்கணும் என்ன செய்யணும்? நம்ம பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். அதாவது பொறுமைன்னா நீங்க அது தவறான குணம்னு கூட நான் சொல்லல, அது பாசிட்டிவ். அதை புரிய வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு எதுலையுமே வேகம், எங்கும் வேகம். நினைச்ச காரியத்தை உடனே சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு துட்டி போர், படபடப்பு, ஒரு வேகம், அவ்வளவுதான். இப்ப பொறுமை இல்லைங்கிறது சொல்லி ஏதோ சண்டை போட்டு வம்பு இழுத்து அப்படிலாம் அப்படி நெகட்டிவா நான் சொல்லல. பாசிட்டிவ் தான் அதுவுமே. மேசராசிக்காரங்களுக்கு இதுவுமே பாசிட்டிவ் குணம் தான்.
எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜாதக நுட்ப அறிவில் இது பாசிட்டிவான ஒரு விஷயம். நினைச்சதை உடனே சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒன்று வாங்கணும்னா அது உடனே வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா உடனே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதையாவது ஒன்று செய்யணும்பாங்க. குடும்பத்தில் வந்து இல்லை அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அது நோஸ்கட் ஆயிரும். அது நோஸ்கட் ஆயிரும். மேசராசிக்காரங்களுக்கு உடனே செய்யணும் எதுவாக இருந்தாலும். அப்போ மேசராசிக்காரங்க மனசில் இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யலாம்? அவங்க ஏதாவது உடனே செய்யணும்னு நினைச்சா அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மேசராசிக்காரர் மனசில் இடம் பிடிச்சிடலாம், எப்பயுமே நல்லா இருக்கலாம். அவ்வளோதான். மேசராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் சொல்லிட்டேன்ல, பித்தலாட்டம் கிடையாது சொல்லிட்டேன்ல, இந்த நல்ல குணம் இருக்குல்ல, போதும் தானே. நல்லவர் கெட்டவர் யாருன்னு வெகு சுலபமாக அடையாளம் கொள்ளக்கூடியவர்கள் தான் மேசராசிக்காரர்கள். மேசராசிக்காரர் யாரையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் பார்த்து இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னா அவங்க நல்லவங்க தான், அவங்க கெட்டவங்கன்னா கெட்டவங்க தான். அப்படி ஒரு நபர் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நீதிமான், ஒரு நீதிபதியாக, ஒரு ஜட்ஜி போல நல்லவர் கெட்டவர்னு கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு இணையராக இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு நல்லது. யாரையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லிடுவாங்களா இல்லையா? மேசராசிக்காரங்களுக்கு சரியான பலன் சொல்லணும் அப்படின்னா, அப்ப நான் சொல்றது எல்லாமே பொது பலன். சரியான பலன் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்றதுல 100% பொருந்துன்னு சொல்றேன். யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு மாறுபட வாய்ப்பு இருக்கு. ஜாதக கட்டத்துல உங்களுக்கு சில கிரகங்கள் நிலை கொண்டு இருக்கும். அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சுதான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துக்கான குணம், அவரவருக்கான குடும்பம், அவரவருக்கான பணம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்டு, குழந்தை சம்பந்தப்பட்டு, படிப்பு சம்பந்தப்பட்டு, தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதும், நோய் இருக்குமா இருக்காதா, கடன் வருமா வராதா, கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, அது அந்தந்த தனி ஜாதகத்துக்கு மாற்றங்கள் வருந்தான். இப்ப நான் சொல்றது பொது பலன், பொது குணம் இது. அதுக்கப்புறம் ஆயுள், பூர்வீகம், சொத்து, தொழில், வேலை, சகோதர சகோதரிகளுடைய பாசம் எப்படி இருக்கும், வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்கும், தாம்பத்திய உறவு எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்திலுமே சின்ன சின்ன வேறுபாடுகள் உண்டு அவரவர் தனித்தனி ஜாதகத்துக்கு. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொது குணங்கள், பொதுவா செட் ஆகும் எல்லாருக்குமே. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உங்க ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தா தான் நான் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பத்தி, குடும்பத்தையோ பணத்தை பத்தியோ, வீடு வாகனம் வாங்கலாமா அப்படிங்கறதெல்லாம் நான் தெளிவா சொல்ல முடியும். அதனால இப்போ வீடியோ பாக்குறதுனால மேசராசிக்கு அப்படியே உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோட பொருந்தி போயிருமா அப்படின்னா தனிப்பட்ட பொது வாழ்க்கையோட பொருந்தி போகும். பொதுவா எல்லாம் பொருந்தும். இண்டிவிஜுவலா வேணா உங்க ஜாதகம் பார்த்தா தான் முடியும். இப்ப பொதுவா மேசராசி நபர்கள் வந்து ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது, தனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு பொருள்ல விட்டு கொடுக்க மாட்டாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்க, தனக்கு இது ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டு அதில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை. அதில் வந்து எப்படி சொல்றது, வீம்பு பிடிச்சவர்னு கூட சில பேர் அவ்வளோ பெரிய கடுமையான வார்த்தை சொல்லலாமா? சரி, வேற வார்த்தை இல்லை. ஆனால் பிறர் அப்படித்தான் மேசராசிக்காரங்களை சொல்லுவாங்க, ரொம்ப வீம்பு உங்களுக்கு அப்படிம்பாங்க. வீம்பு இல்லை, சாதிச்சு காட்டணுங்கிற ஒரு நல்ல உணர்வு இது. அதனால அவங்க விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அவ்வளோதான், விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு நல்ல குணம் தான். அப்ப விட்டு கொடுக்காம இருக்கிறதையும் நீங்க என்ன செய்யணும், திட்டாம பேசாம இருந்தீங்கன்னா அப்ப மேசராசி மனசுல நீங்க இடம் பிடிச்சிட்டு போயிடலாம். விவாதத்துக்குன்னு மேசராசி கிட்ட போகாதீங்க. ஏன் அப்படின்னா சண்டை சச்சரவு உண்டாயிரும். மேசராசிக்காரங்களை பாராட்டி தான் வேலை வாங்க முடியும், திட்டி வேலை வாங்க முடியாது, மிரட்டி வேலை வாங்க முடியாது. மேசராசிக்காரங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா பாராட்டுங்க. அவங்கள்ட்ட சண்டைக்கு போகாதீங்க. மேசராசிக்காரங்கள்ட்ட சண்டைக்கு போனா அவங்களும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா 2 பேருக்குமே மன கஷ்டம். அதுல தீவிர மன கஷ்டம் இந்த மேசராசிக்கு. மேசராசி மன கஷ்டம் ஆயிடுச்சுன்னா சண்டையில அது அப்புறம் 10 நாள் ஆகலாம், 10 வருஷமும் ஆகலாம் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. ஒதுக்குனது தான் மேசராசி. அதனால மேசராசி கிட்ட வம்பு சண்டை வச்சுக்காதீங்க. மேசராசின்னா அவருக்கு வந்து செவ்வா இருக்கு. செவ்வான்னா யுத்தக்காரன், செவ்வான்னா ரத்தக்காரன். செவ்வாய் தான் லக்ன அதிபதி. அப்ப அசட்டு தைரியமும் எதையும் சமாளிச்சிடலாங்கிற வரட்டு தைரியமும் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதனால அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. சண்டை போட்டா ஒண்ணு அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஜெயிச்சாலும் நீங்க அதுக்கப்புறம் நட்பா இருக்க முடியாது. அவங்க தோத்தாலும் நீங்க நட்பா இருக்க முடியாது. சண்டை போட்டாலே நீங்க மேசராசியோட நட்பா இருக்கவே முடியாது. மேசராசி கிட்ட நீங்க ஒரு தடவை வாழ்க்கையில மறைச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவங்க மனக்காயம்படும்படி எதுவும் பண்ணி விடாதீங்க. அதை கவனமா வச்சுக்கோங்க. அதுக்குதான் மேசராசி வந்து நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். கொஞ்சம் பார்த்து இருங்க. ஆமா, செவ்வாய் பகவான் வந்து இப்ப சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க சொல்ல முடியுது, இவ்வளவு தெளிவா சொல்றீங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. மேசராசி நெருப்பு ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி வீடு செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் தான் ஆட்சி வீடா இருக்கக்கூடிய ராசி தான் மேசராசி. சூரியன் உச்ச வீடு, சனி பகவான் நீச வீடு, குரு சந்திரன் சூரியன் இந்த கிரகங்கள் வந்து நட்பு கிரகம். சுக்கிரனையும் சனியையும் சமமான கிரகங்களாக இருக்கக்கூடியதுதான் மேசராசி. புதன் ராகு கேது இந்த கிரகங்கள்
பகை கிரகமாக இருக்கு மேசராசிக்கு. இப்போ இந்த டீட்டெயில் இருக்குல்ல, இது ஜாதக டீட்டெயில். இந்த டீட்டெயில் வச்சு தான் இப்போ உங்களுக்கு குணங்களை சொல்ல முடியுது. இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கலாக இருந்திருக்கும், ஒரு அறிவியல் பூர்வமாக அறிவுபூர்வமாக ஈஸியாக புரிகிற விஷயமா இருந்திருக்கும். ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு சொன்னால் சில பேருக்கு புரியாது. இப்போ புதன் பகையா இருக்கிறதுனால, ராகு உங்களுக்கு பகையா இருக்கிறதுனால இப்படி ஆகுது அப்படி ஆகுது இப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அது ஜோதிட நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ மேசராசி சரராசியும் கூட, சரராசின்னு சொல்லுவாங்க. அப்ப 11வது அதிபதியான சனி பகவான் பாதகாதிபதியாகவும், அதுக்கப்புறம் 2ஆம் வீடு, அதுக்கப்புறம் 7 கூடையவர் மாரகாதிபதி. அப்ப மாரகாதிபதி 2ஆம் வீடு 7 கூடையவர் மாரகாதிபதி அப்படிங்கிற முறையில சுக்கிரன் மாரகாதிபதியாகவும் செயல்படுறாரு. மேசராசிக்கு யோகராக லக்னாதிபதியா செவ்வாய் இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி சூரியனும், அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி குரு பகவானும் லக்ன யோகராக செயல்படுறதுனால இந்த ஜாதகருக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகங்கள் உண்டாகும், நல்ல யோகம் கிடைக்கும். அப்போ இந்த மேசராசிக்கு குரு, செவ்வாய், அப்புறம் சூரியன், இந்த 3 பேருமே எந்த பாவரோடவும் கலப்பு இல்லாம உச்சத்துல இருக்காங்க, ஆட்சி நிலைகள்ல பலமடைந்து இருக்கிறாங்க. அதனால இந்த தசாபுத்தி காலங்கள்ல இந்த ஜாதகருக்கு யோக பலம் அதிகரிக்கும். சில நேரங்கள்ல நோய்களும் மேசராசிக்கு உண்டாகும். மேசராசிக்கு மறைவு ஸ்தானமா இருக்கிற 3வது இடம், அதுக்கப்புறம் 6க்குரிய புதன் தசை வரும்போது கடன் தொல்லை வரும், இல்லைன்னா நோய் உண்டாகும், இல்லைன்னா எதிரிகளால தொல்லைகள் உண்டாகும், இல்லைன்னா கடன் பிரச்சனை பெருசாகி கழுத்தண்டிக்கிற அளவுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி உண்டாகும். இதெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்கும் மேசராசிக்காரங்களை. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதன் பலம் இழந்து இருக்கிறது நல்லது. காரணம், அந்த தசாபுத்தி காலத்துல கொஞ்சம் அந்த துன்பங்கள் குறையும். அதே நேரத்தில் புதனுக்கு காரக பலன்கள் பாதிக்கப்பட்டு, புதனுக்குரிய காரக பலன்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் இவருக்கு ஒரு நன்மையை உண்டாக்கி தரும். அந்த நன்மைகளை அனுபவிக்க முடியும். மேசராசிக்கு திரிகோணஸ்தானமா இருக்கிற 9வது இடத்துல குருவினுடைய ஆட்சி பெற்று இவருக்கு ரொம்ப நல்ல விதமா இருக்கு. அப்போ இந்த அமைப்பு என்னன்னா யோகா அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்துல சூரியனை பார்க்கிற அமைப்பு இருக்கு. அப்ப சூரியனை பார்க்கிற இது எல்லா மேசராசிக்கும் கிடையாது, சில மேசராசிக்கு தான் இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற திரிகோணஸ்தானத்துல சூரியனை பார்க்கிற அமைப்பை பெற்றவர்கள், யோகமான அமைப்பை பெற்றவர்கள் மிக சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக, அதி அற்புதமாக மேசராசியால இருக்க முடியும். இது தனித்தனி ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்தந்த யோகங்கள் இருக்கான்னு சொல்ல முடியும். இப்ப இந்த ஜாதக கட்டத்தினுடைய கணிப்பிலேயே நான் உங்களுக்கு எல்லாமே சொன்னா உங்களுக்கு அவ்வளவாக புரியாது. அப்படிங்கிறதுனாலதான் நான் அதை எளிமைப்படுத்தி நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னு உங்களுக்கு எளிமையா நான் சொல்றேன். இப்ப மேசராசிக்காரங்க கிட்ட எப்படியெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் பழகலாம், எப்படியெல்லாம் அவங்க மனசுல இடம் பிடிக்கலாங்கிறது இந்த வீடியோல நான் சொன்னேன். அடுத்தடுத்து எல்லா வீடியோ உங்களுக்கு வெளியாக போகுது. ரிஷபராசி 22ஆம் தேதி, மிதுன ராசி 23ஆம் தேதி, கடகராசி 24ஆம் தேதி, சிம்ம ராசி 25ஆம் தேதி, கன்னி ராசி 26ஆம் தேதி, துலாம் ராசி 27ஆம் தேதி, விருச்சிக ராசி 28, தனுசு 29, மகரம் 30, கும்பம் 31, மீன ராசி பிப்ரவரி 1ஆம் தேதி. வரிசையா டெய்லி வீடியோ வரப்போகுது. அது பாருங்க, பார்த்து எல்லாரும் ஒவ்வொருத்தட்டும் எப்படி பழகிறது, அந்த ராசிக்காரங்களோட எப்படி இணக்கமா இருக்கிறதுன்னு பாருங்க. இப்போ யாரெல்லாம் மேசராசியோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க. மேசராசியோட யாரு தொடர்பு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வச்சு பார்க்க வைங்க. அப்பதான் மேசராசிட்ட எப்படி பழகுறதுன்னு தெரியும். இப்போ நான் கடைசியா ஒரு 5 to 4 மினிட்ஸ் நான் பேசினேன்ல, அதாவது ராசி நட்சத்திர அடிப்படையில், இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில்னு, இதே மாதிரி பேசினா சிலருக்கு புரியாது. அதனால நான் எளிமைப்படுத்தி தான் எல்லா வீடியோ எளிமைப்படுத்தி தான் பேசுவேன், எல்லா வீடியோ எளிமைப்படுத்தி நான் புரிய வச்சிடறேன். இது முடிஞ்ச பிறகு A to Z நான் ஒரு வீடியோ பண்ண போறேன், ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனியா. அதில் அனைத்து பலன்களும் வச்சு நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த வீடியோவில் 100 மார்க்குக்கு எத்தனை மார்க் கொடுக்குறீங்க, மேசராசிக்கு நான் சொன்னது எப்படிலாம் பொருந்தி போகுது, மேசராசி கூட இப்படிலாம் பழகலாங்கிறதுக்கு நீங்கள் என்னவெல்லாம் இன்னைக்கு டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஆன்லைனில் உங்களுக்கு கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது. கர்மாவை நீக்கம் பண்ணுங்க, வாழ்க்கையில் நிம்மதியாக இருங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் அடுத்தடுத்து வெளியாக இருக்குது. நல்ல நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.
நன்மைகள் நடக்கட்டும். சிறப்பாக இருங்க. குரு அருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஜனவரி 28 குணமாக்கும் கலைன்னு ஒரு அற்புத பயிற்சி. எந்த வியாதியும் குணப்படுத்தக்கூடிய அற்புதமான உணவாலேயே குணப்படுத்தலாம், இல்லைன்னா உணர்வால் குணப்படுத்தலாம், இல்லை தியானத்தில் குணப்படுத்தலாம், இல்லை யோகாவில் குணப்படுத்தலாம், இல்லை வர்மாவில் குணப்படுத்தலாம். எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பயிற்சி. இலவசமாக நடக்குது. ஒரு நாள் பயிற்சி. நேரில் வந்து கலந்துக்கங்க. ஃபோன் நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணுங்க. நல்லது. நன்றி.